எந்த ஸ்கூல்ல தலை நிமிர்ந்து நடந்தனோ அந்த ஸ்கூல்ல தலைகுனிய வச்சுட்டான்டா அந்த சுந்தரபாண்டிய. அவனை லாரியில ஏத்தி கோணில அல்லணும்டா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்னங்க சீக்கிரம் வாங்க, மணி ஆகுது. என்னத்த இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க? பின்ன சிவகாமி எல்லாம் கட்டலான்னு துபாயில இருந்து உத்தரவு வந்துச்சு. இப்ப பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு பூமி பூஜை நடத்துற சந்தோஷம் தான். பரபரப்பு இல்லாம பின்ன எப்படி? அப்படியே அத்த? ஆமாடா, நம்மளும் சொந்த வீடு கட்ட போறோம்ல. எத்தனை நாள் கனவு அது? போயிட்டு பொழுதுல வந்துருவோமா? வந்து நிறைய வேலைங்க இருக்கு. அத்த சின்ன பாண்டி பொம்மை விட்டுட்டு போயிட்டான். ஐயோ மறந்துட்டேம்மா, போனதும் பொம்மையை தான் முதல்ல கேட்பான். புவனா வீட்டை பத்திரமா பாத்துக்கோமா, போயிட்டு வரோம். சரி வர்றம்மா. அந்த அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. சிவகாமி, சிவகாமி என்ன? சிவகாமி அதை எடுக்கூடாது. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அன்னைக்கு சொல்லாதீங்க. அவன் அங்கிருந்து அழுதுகிட்டே வந்து என் முகத்தை பார்க்காம ஏமாந்து போயிடுவான். அவன் வந்த அப்புறம் சொல்லுங்க, என் பையன் கேட்டுப்பான். நான் சொன்னேன்னு சொல்லுங்க. முகத்தை பார்க்க முடியாம போறேன்னு நினைக்கும் போதுதான் ஐயா பாண்டி, அம்மா உன்னை விட்டுட்டு போறேன்டா. நீ எங்க இருந்தாலும் என் உசுறு ஒண்ணு சுத்திக்கிட்டே தானே இருக்கும். அப்பா சூதுவாது தெரியாதவர்டா, அவரை பத்திரமா பார்த்துக்கோடா. ஒரே ஒரு வார்த்தை தாண்டா இருக்கு, எல்லா பேரன் பசங்களும் பார்த்துட்டேன்டா. உன் பிள்ளைங்களை மட்டும் பார்க்க முடியலையடா எனக்கு. பாடி அத்தை
பணத்தை வச்சுட்டு ஆக வேண்டியது பாருங்க. வேற ஏதாவது தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. சரிப்பா. சார், சுந்தரபாண்டி வாத்தியாருக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. கையில் தொண்ணு போடுங்க. தேங்க்யூ சார். பாண்டிகிட்ட இருந்து பார்சல் வந்துருக்கு. மாப்பிள்ளை பார்சல் அனுப்பிச்சிருக்காரு. மாமா, மாப்பிள்ள பாண்டிகிட்ட இருந்து போன் வந்திருக்கு மாமா. ஐயா பாண்டி, என்னப்பா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? பணியில காலையில பணியில போகும்போது தலையில ஒரு துண்டு கட்டிக்கலாம்லப்பா. ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லை. பா, அங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க? அங்க எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல? எல்லாம் 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 நல்லா இருக்காங்க ஐயா, எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ இருக்கும்போது எங்களுக்கு என்னையா குறை? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, அம்மா அடுப்பத்தை வைக்கும்போது சேலையில தீ பிடிச்ச மாதிரி எனக்கு கனவு வந்ததுப்பா. மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். பா, அம்மாவுக்கு நான் புடவை அனுப்பி வச்சேன், வந்துருச்சாப்பா? வந்துச்சியா? வந்துச்சு. பா, அம்மா புடவை கட்டி பார்த்தாங்களாப்பா? பா பாண்டி, பாண்டி அந்த புடவையை கட்டினாங்க, கட்டிக்கிட்டா. எப்படிப்பா இருக்கு? நீ எப்போ சொல்லுவி முத்தாலம்ம சிலை போல இருப்பான்னு, சிலையா இருக்காய. அப்பா, அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கு, அம்மா கிட்ட ஃபோன் கொடுங்கப்பா. அப்பா, அப்பா, அப்பா. பாண்டி, அம்மா சாமி கிட்ட போயிருக்காப்பா. என்னப்பா? இல்ல இல்ல, சாமி கும்பிட கோயிலுக்கு போயிருக்காப்பா. கோயிலுக்கு போயிருக்காங்களா? சரி சரி. அப்பா, போனா இருந்தா கொஞ்சம் கொடுங்கப்பா. பா பா பா. போனவும் பக்கத்துல எங்கேயோ கடைக்கு போயிருக்காப்பா. அப்பா, அம்மாவை நீங்க தான்ப்பா பத்திரமா பாத்துக்கணும். அவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்கப்பா, நான் வர வரைக்கும் நீங்க தான் பாத்துக்கணும், சரிங்களா? சரியா? நீங்களும் உடம்பு பாத்துங்க. வச்சிடுறேன்ப்பா. ஐயோ, பத்திரமா பாத்துக்க சொன்னானே, பத்திரமா பாத்துக்க சொன்னானே. என் பாண்டி வந்து கேட்டாளா? என்னடி சொல்லுவேன்? உங்க அண்ணன் வந்து கேட்டாளா? என்னடி என் பாண்டி வந்து கேட்டாளா? தைரியமா இருக்க வேண்டியது நீங்க தானே. நீங்களே இப்படி இருந்தா இப்படி அடிபட்ட உடம்பு ரொம்ப நேரம் தாங்காது. ஆக வேண்டியதை பார்ப்போமே. எங்க அம்மா முகத்தை பார்த்ததே இல்ல. எனக்கு அம்மா வருந்தீங்களே அத்தை, நீங்களும் விட்டுட்டு போயிட்டீங்களே.